பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. ஊர்ல ஆலயம் ஒண்ணு இருந்தா இந்த மாதிரி ஊர்ல இருக்கும். திருவிழா நடந்தா ஆடம்பரமா நடக்கும். அம்மன் வீதி உலா வான வேடிக்கை கடை நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. இந்த அம்மனோ ஏரிக்கர ஓரத்துல இருக்கிறாளே, இந்த அம்மன் பேரு என்னன்னு கேக்குறீங்க? ஆமா தாத்தா. ஆமா இந்த முட்டத்தூர் கிராமத்துல இந்த அம்மன் பெயர் தான் முட்டத்தூர் செல்லியம்மன். செல்லியம்மனா? ஆமாமா தாத்தா. சக்தி ஒன்று சமய 16 வரக்கூடிய காஞ்சிலை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசிலை விசாலாட்சி, நீப்பத்துறையாளே, நீதியுள்ள சென்னம்மா, புத்தாவனமலை, பூங்காவனத்தாளே, முத்துமாரி ரேணுகா பரமதிரியம்மா தாயி, சேரப்பட்டி இல்லம்மா அக்கூர் ரேணுகம்மா ஆரணி அரியாத்தம்மா தாயி, நீலதாங்கல் கிராமத்தில் அமர்ந்தக்கூடிய முத்துமாரி அம்மா, இந்த முட்டத்தூர் கிராமத்தில் அமர்ந்தக்கூடிய அம்மனுடைய நாமதேய முட்டத்தூர் செல்லியம்மன். ஏன் தாத்தா அப்படி பாக்குற? ஐயா ஐயா என்ன எண்ணெயில போட்ட கடுவு மாரி இப்படி போறீங்க கோயந்தா? இவ்வளவு வாய் வச்சுக்கிட்டு தாலி கட்டு மாமியார் வீட்டுக்கு போனேன் 3 நாள் தான் மொத்தம் குறை வாரிக்கிட்டு பேக்கட வையா ஒரு இடத்துல. யாரு நானா? என்ன பார்த்தா சொல்லுவாங்க. செஞ்சு முனியாடி பிளாஸ் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போன வேலை என்ன ஆச்சு? மஜாத்தோட வேலையை விட்டு வச்சு என்ன காரணம்? ஹோட்டல் முதலாளி என்ன வச்சு போய் கேட்டல ஆட்டா காரணம். அடடடா. ஓ முதலாளிக்கு உணவு வச்சு படுக்க தெரியல. ஆமாமா. ஆமா இந்த அம்மனுடைய வரலாறு எடுத்து சொல்லுங்க. ஏன் இப்படி சோகத்தோட இருக்கா? அம்மா ஆலயம் கொண்டு இருந்தா அது உள்ள போய் பார்த்தா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும். இந்த அம்மனோ சோக நிலையில இருக்கிறா. ஆலயத்தின் முன்பே ஒரு மனிதன் சிலை வைத்திருக்கிறாங்களே, இந்த அம்மன் ஏன் இந்த சோக நிலையில இருக்கிறான்னு கேக்குறேன். ஆமா அம்மா உலகத்துல மனிதரா பிறந்தா நமக்கு தான் இன்ப துன்பம் கஷ்டம் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு நேரத்துல இந்த தாயானவள் படாத துன்பத்தை அனுபவிச்சு இந்த சோக நிலையில காட்சியளிக்கிறாமா. தாத்தா அம்மனுக்கு தாங்க. ஐயோ அம்மனுக்கே இல்லைன்னா மழை என்னடியா என்னடியா பாத்த மழை எங்கிட்டு ஒரு மாட்டு என்னடியாச்சு கால் மேல போடு. தாத்தா எவ்வளவு பெருசாகுது கோமலிக்கு ராவுப்பா என்ன கீரை சௌரி வீராளுங்க. இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேக்குறேன். சொல்றமா கைலாயத்திலே சிவபெருமானும் பார்வதி உலாவிக் கொண்டிருக்கும்
ஈக்கிரமதி 8000 ஜீவ பேதரத்திற்கும் படியலைக்கும் பரவருள் என்றும் பித்திக்கு மறுசுவதர் என்றும் பிரம்பால் அடிபட்டு என்றும் 2011 நாமதேயத்தை பெற்று இந்த இமாச்சலத்திலே வேலவன விநாயகனும் அருகிலிக்க நந்தி அவன் காவல் புரிய மூதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வரிக்க ஏன் இடபாகத்திலே உமா பார்வதி நிலையாக வீற்றிருக்கு கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ பேதன சிலைக்கும் படியலைக்கும் பரம்பொருளாக வாழ்ந்திருக்கிறேன். படியலப்பறைக்கு முழுதாகும் படியளந்த பிறகும் ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதி சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணை பார்வதா விளக்கமாக சொன்னா தெரியும் சாமி. சரி புறப்பட்டு வா என்னோட. ஆகட்டுமா. நான் உயிர்களுக்கு உயிர்களுக்கு தான்